அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். பார்சல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நண்பருக்கு. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதை பார்சல் பண்ணிகிட்ருக்கேன். இது சார்ஜ் 6 ஒரு செட் காயின். இது நம்ம ஏற்கனவே போட்டுட்ருக்கோம், வாங்கிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்கு. 1945 ஒரு ஓட்டக்காலனா, 1939 ஒரு 1/12 எல்லாமே கண்டிஷனாக இருக்கும் காயின் ஃபுல்லாக. இது ஓட்டக்காலனா 1945. அதுக்கடுத்து 1939 ஒரு 1/2 பைஸ். 1940 ஒரு 1/4 அணா. அதுக்கடுத்து 1946 ஒரு 1/2 அணா. அப்புறம் ஒரு 43 ஒரு 1 அணா. 43 ஒரு 2 அணா. அப்புறம் 47 ஒரு குவார்ட்டர் ருபீஸ். 47 ஒரு ½ ரூபி. 47 ஒரு 1 ரூபி. இதெல்லாம் டோட்டலாக சேர்ந்து எல்லாமே சேர்ந்து 1050 ரூபா இதோட ரேட். இந்த 10 காயின் மொத்தம் இது ஒரு செட்டு. இது எல்லாமே சார்ஜ் 6. மன்னர் பின்னாடி இருப்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்து காமிக்கேன். எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து காமிக்கணும். ஒரு 1 ரூபா, ஒரு ½ ரூபா, ஒரு 1/4 ரூபா, ஒரு 2 அணா, ஒரு 1 அணா, ஒரு ½ அணா, ஒரு குவார்ட்டர் அணா, ஒரு 1/2 பீஸ், ஒரு 1/12 பைஸ், ஒரு ஓட்டக்காலனா. மன்னர் கீழம் முன்னாடி இருக்கும். வலைத்தளத்தில் ரேட் 500 ரூபா அந்த ஒரு காயின் மட்டும். மொத்தம் 10 விதமான நாணயங்கள். 10மே 6ஆம் ஜார்ஜ் பீரியடில் உள்ளது. ஒரு வெரி ரேர் கலெக்ஷனு, குட் கலெக்ஷனு. இருக்கிறதுலே நல்ல காயினாக பார்த்து உங்களுக்கு ஃபோல்ட்ரு போட்டு க்ளீன் பண்ணி அழகாக கொடுத்துருவேன். க்ளீனாக கொடுத்துருவேன். இங்கே வேணுங்கவங்க வாங்கிக்கோங்க. ஒரு செட்டு மட்டும் 10 காயின் 1050 ரூபா. 1/4 ரூபா, ½ ரூபா, 1 ரூபா எல்லாம் சேர்த்து. இதுக்கப்புறம் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் பிடித்த நாணயங்கள் கிடையாது. இதுக்கு முந்தி ஒரு ½ வெள்ளியில் ஒரு குவார்ட்டர் ரூபி, ½ ரூபி, 1 ரூபி இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுக்கப்புறம் இதோட 10வது செட்டு போகுது. ஒரு ஹைட்ராபாத்து. இதில் ஒரு காயின் 700 ரூபா. இவ்வளோ கண்டிஷனில் இந்த கண்ணாடி கேப்பு அந்த வரையெல்லாம் தெரியாது. இந்த கண்டிஷனில் எனக்கு 1996 கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற வேலை நான் தருவேன். இது 1997. ஒரு 6லலாம் இவ்வளோ கண்டிஷன் கிடைக்க மாட்டேங்குது. சுபாஷ் சந்திர போஸ். இது ஒரு நாணயமே 700 ரூபா இதனோட ரேட்டு. ஹைதராபாத் மின்ட்டு பார்த்துக்கோங்க. இது கொல்கட்டா மின்ட். அதில் ஒன்றுமே இருக்காது கீழே. இதில் இந்த கண்ணாடி வர தெரியல வருங்க. இந்த நாணயத்தில் அவருடைய இடது பக்க கண்ணாடியினுடைய இந்த குவாடு தெரியல. இது ஒரு பிரிண்ட். இதில் கண்ணாடி தெளிவாக தெரியும். தெரியுது, நல்லா ஸ்ட்ராங்காக ஃபுல்லாக தெரியுதா? இதில் தெரியலையா? 90 இது மாதிரி நிறைய நாணயங்கள் வெளியிட்டுருக்கு. இந்த கொல்கட்டா மின்ட்டில் இது மாதிரி இது தேஞ்சதெல்லாம் கிடையாது. இந்த பிரிண்ட்டே நிறைய கிடைக்கும். அப்படி கிடைக்கல. நான் ஒரு நாணயம்னா பரவாயில்ல, நிறைய நாணயங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால சில நாணயங்கள் அந்த கண்ணாடியோட பிரிண்ட்டு சரியாக அமையலை. 3வது பாருங்கள். இது எவ்வளோ கண்டிஷன்னு பாருங்கள். நொய்டா மின்ட். காதுடைய வரையெல்லாம் எப்படி காது கண்ணாடி 2 கிலோ குழாய் மாதிரி கண்ணாடிக்கு முன்னால் உள்ளதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். தொப்பியோட மடிப்பு, தொப்பியில் முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன பட்டன் கூட இதில் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். இதில் இந்த பட்டன்லாம் தெரியல. பட்டன்லாம் இல்லை, தொப்பியோட மடிப்பெலாம் தெரியல. காதுடைய வரையெல்லாம் தெரியல. இதில் கண்ணாடிலாம் 1.5 கண்ணாடியாக தெரியுது. இதில் நல்லா தெரியுது.
இது 1, இது 2, இது 3வது. அந்த 2ஐ விட இது 3லையும் சூப்பராக தெரியுது. நேதாஜி நொய்டா மின்ட்டில் வந்து ஒவ்வொரு மின்ட்டை பொறுத்து தான் ஒவ்வொரு இது இருக்குது. இதில் வந்து தலை, தொப்பி, பின்னாடி கழுத்து, சட்டை, காலர் எல்லாம் வரிசைக்கு வருதா? இதில் அப்படி வரல. சட்டை பட்டன்லாம் காணும், இல்லை பட்டன்லாம் இருக்கு பாருங்க. ஆனால் இதில் இங்கிட்ட ஒரு இது இருக்குது, எரர் காயின் மாதிரி. கழுத்துக்கு கீழே சட்டை டை இருக்குல்ல, சுற்றி காலர், அந்த காலருக்கு பின்னாடி கொஞ்சம் மெட்டல் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. இங்கிட்ட ஒரு டாட் இருக்கா, இது மாதிரி இந்த இருக்கு வருங்க மெட்டல், இந்த இருக்கு வருங்க. இது ஒரு எரர் வகை காயின். இதை நம்ம க்ளீன் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னா நான் ஒரு காயின் 1000 ரூபாய்க்கு விற்றுடலாம். மற்ற நாணயத்தில் அந்த எரர் இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. கழுத்துக்கு பின்னாடி நல்ல பிளேனாக கரெக்டாக இருக்கும். இது மும்பை மின்ட்டு. என்ன இன்னொரு மின்ட்டை பார்த்துருவோம். மும்பை மின்ட்டு தெரியுதா? இல்லை, இது நொய்டா மின்ட்டு. மும்பை மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. தொப்பிலாம் க்ளீனாக இருக்கு பாருங்க. தொப்பி மேலே மடிப்பு, குவாடு, பட்டனு. இது நொய்டா மின்ட்டா, இது மும்பை மின்ட்டா, இது கல்கட்டா மின்ட்டா. மின்ட்டை பார்த்துக்கோங்க, கீழே ஒன்றும் கிடையாது. கல்கட்டா மின்ட்டெல்லாம் சட்டையில் பின்னால் ஒரு எரர் தெரியுது. இது ஹைதராபாத் மின்ட்டு. இது என்ன எரர்ன்னு தெரியல, எடுப்போமா இது வைப்போமான்னு தெரியல. கல்கட்டா மின்ட்டில் மட்டும் அப்படி இருக்குது. எடுத்தாச்சு, ஹோல்ட்ரு போட்டாச்சு, பதிவும் போட்டாச்சு. சூப்பர் எரர் இருக்குது இதில், டையில். ரைட்டு இருக்கட்டும், இந்த நாணயம் அவருக்கே போய் சேரட்டும். இந்த 4 நாணயமும் சேர்த்து மொத்தமே 500 தான், வெறும் 500 தான். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். 4 மின்ட்லேயும் ஒன்று 4 நீங்கள் வாங்கணும்னா 2000 ஆகும். இதையும் சேர்த்து தான் அவருக்கு வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று காமிச்சிருட்டுமா? டைம் இருக்கா? 42, 43, 44, 46, 47. இது ஒரு அரையணை காசு. இது ஒரு செட்டு. இடையில் 45 மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. 5 காயின் 500 இது. அதுக்கு அடுத்து ஒன்று 39, 40. அந்த பக்கம் மன்னர் இருப்பார் என்ன, இந்த பக்கம் பார்த்துக்கணும். இது 41, 41 காயின் சுமாராக தான் இருக்குது. சார்ஜ் 6th கிங் எம்பரர். வேறு நல்ல காயினும் இருக்குது, இப்போ எடுத்து வைக்க நேரம்ல. இவருக்கு இந்த ட்ரிப்பு தான் அமைஞ்சுது. 41, 42, 43, 44, 45, 46, 47.
இது ஒரு செட் காயின். ஒரு காயின் வந்து 80 ரூபா. இது மொத்தம் 9 காயின் இருக்கும். எல்லா வருடங்களும் இருக்கும் இதில். ஒரே ஒரு 1950 500 அந்த நாணயம். மற்றதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.